திராஜகம் பெருமப்பாஸ், இங்க ஒருபுறம் தேர்தல் பரப்புரைய திமுக தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்ற நேரத்தில் இங்க பாஜகவோட கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லக்கூடியது இது யாருக்கான செய்தி? பாஜக அதிமுகவிற்கு தொடர்ந்து நெருக்கடி தருகிறது. இவர்களுடைய கூட்டணி இல்லைன்னா இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கூட அவர்களால் திரும்ப பெற முடியாது. அரசியலிலே அவர்களுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய வலிமையான சக்தியாக மாறிவிட்டோம் என்று அவர்கள் ஊதி பெருக்கியது எல்லாம் உண்மை அல்ல. அது ஒரு பொய்யான பிம்பம். அந்த பலூன் வெடித்து விட்டது என்கிற காரணத்தினால அதிமுக கூட்டணி இல்லைனா பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே அவர்களுடைய அழுத்தம் காரணமாக அவர்கள் தொடர்ந்து திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் ஆளுநர் வெளிநடப்பு செய்தால் கூட அவர் ஆளுநர்களுக்கு ஆதரவாகத்தான் அதிமுக பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஏன்னா வழக்கு பாய்ந்து விடுமோ என்கிற அச்சத்திலே இருக்கிறாங்க. வழக்கும் பாய்ந்து விட்டது. ஏறத்தாழ அமலாக்கத்துறை சோதனை இதெல்லாம் தொடங்கி விட்டது. அவர்கள் அதிமுக சார்பாளர்களுக்கு அதெல்லாம் தொடங்கி விட்டது. அப்ப பாஜக எப்படியாவது மீண்டும் அதிமுகவை வளைத்து போடுகிற ஒரு திட்டத்திலே மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் ஜெயக்குமார் திரும்ப இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அதிமுக வலிமை பெறுமா என்கிற கேள்வி ரொம்பவும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே திரும்ப நிற்கிறது. இப்ப திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் தோழமை கட்சிகள் முரண்பட்டால் கூட அவர்களுக்கு போவதற்கு வேறு வழியே இல்லாத ஒரு சூழலும் இங்கு இருக்கிறது. முன்பெல்லாம் அதிமுக ஒரு வலிமையான ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கூட்டணி கதவு திறக்காதா என்று காத்திருந்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு அதிமுகவினுடைய கதவுகள் திறக்காதா என்று யாரும் காத்திருக்கல. விஜய் வருவாரா என்று அவர்கள் கதவை திறக்க வேண்டிய காலகட்டம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எனவே அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கூட்டணி உடைஞ்சாதான் நமக்கு கூட்டணி வருங்கிற அளவிற்கு அவர்கள் பலவீனப்பட்டு கிடக்கிறார்கள். தங்களுடைய அரசியலை அடுத்த கட்டத்திற்கு அவர்களால் நகர்த்த முடியவில்லை. அதற்கு காரணம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல அவர்கள் சண்டை போடுவதற்கு பதிலாக அவர்கள் திரும்ப அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் அல்லது விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் குறித்த விமர்சனங்களுக்கும் அது சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தான் அவங்க திரும்ப பதில் சொல்றாங்க. ஆனா கூட்டணி பலம் அப்படிங்கறதோ ஒரு மேஜர் ஃபேக்டர் இல்ல. அது ஒன்றும் பெருசா வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்காது அப்படின்னு தானே பொன்வில்சன் சொல்றாரு. இல்ல அப்படி சொல்றாரு. கூட்டணி இல்லாமல் தனித்து எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்கவே முடியாது என்கிற நடைமுறை யதார்த்தம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா நீங்க தனித்து போட்டி அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியமே இல்லை. உண்மையிலே ஜனநாயகத்தை தன்னுடைய வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட்டணி வலிமையோட தான் அதை நிரூபிக்க முடியும். அதனால அதிமுகவிற்கு என்று எந்த கூட்டணி வலிமையும் இல்ல. தங்கள் சொந்த கட்சியினுடைய வலிமையும் அவர்களுக்கு சரிந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பிம்ப அரசியலிலே இருந்து உருவான ஒரு கட்சி என்பதனால அவர்களால் அப்படி ஒரு ஆளுமையை இன்றைக்கு காட்ட முடியல. ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல ஒரு ஆளுமையாக தன்னை நிலைநிறுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியால முடியல. அவருக்கு பொது பிரச்சனைகளில் கருத்து சொல்வதிலே கூட அவருக்கு மிகுந்த தயக்கம் இருக்கிறது. அவர் வெளிப்படையாக ஒரு கருத்தை அவர் முன்வைப்பதே இல்லை. பெரியார் குறித்து ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிற போது கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு தான் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க, அவர் மறைந்த தலைவருங்க அந்த அளவுல தான் பேசுறாரே தவிர அவர் எந்த பிரச்சனைகளிலுமே அவங்களோட கருத்து என்ன, ஜனநாயகத்துல அவங்களுடைய கருத்து என்ன. நீங்க அப்படி தேர்தல் ரீதியா தான் பாக்குறீங்க அப்படின்னா வாக்கு வித்தியாசங்களை உதாரணத்துக்கு சொல்றாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை காட்டுறாங்க. நாங்க இன்னும் மக்கள் கிட்ட செல்வாக்கெல்லாம் இழக்கல, எங்க செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத வாக்கு சதவீதங்கள் உணர்த்ததுன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு மிக நீண்ட காலமாக ஒரு 52 ஆண்டு காலம் ஒரு அரை நூற்றாண்டை கடந்த ஒரு அரசியல் கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கிறது. அதிமுகவினுடைய கொடி பறக்காத குக்கிராமங்களே இல்லை. அவ்வளவு பெரிய வலிமையான அரசியல் கட்சி. ஏற்கனவே அவங்க ஆளுங்கட்சியா பலமுறை இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வாக்கு வலிமையே இல்லாமல் போய்விடும் நம்ம சொல்ல முடியாது. அதை அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்களால் மேல் நோக்கி வளர முடியவில்லை, பின்தங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான். அந்த வாக்கு வலிமை இருக்கிறது. அதை தாண்டி அவர்களால் மீண்டும் ஒரு ஆளுங்கட்சியாக வர முடியுமா என்கிற சந்தேகம் அவங்களுக்கே இருக்கு, சொந்த கட்சிக்காரங்கிட்டே இருக்கு. ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அந்த வாக்கு வித்தியாசம் பத்தி கேட்டீங்க இல்லையா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக அதிகமான தொகுதிகளில் அதிமுக போட்டிட்டாங்க. அப்போ பரவலா அவங்களுடைய வாக்குகள் பெறுறப்போ அதிகப்படியான வாக்குகளை பெறாங்க. அவங்களுக்கு கூட்டணின்னு யாருமே பெருசா இல்ல அதை எடுத்துக்காம அதாவது முந்தின எலெக்ஷன்ல எவ்வளவு தொகுதிகளில் போட்டிட்டாங்க, இப்ப எவ்வளவு போட்டிடுறாங்க. அந்த வாக்கு வித்தியாசமா தான் நீங்க பாக்கணுமே ஒழிய பொத்தாம் பொதுவா பாக்குறதுங்கிறது ஒரு தவறான. அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம். திரு நித்யானந்தம், இங்க பாஜக ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுகவினுடைய உதவி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் அவர்களால கால் பதிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இப்போ அதிமுகவை நோக்கிய அவர்களுடைய பயணம் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்படித்தானா? சொல்லதிகாரம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியலிலே நிரந்தர பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது. அரசியலே ஒரு நாள் என்பது மிக நீண்ட தொலைவு.
ஒரு நாளிலே என்னெல்லாம் நடக்கும் என்று நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாததெல்லாம் அரசியலிலே நடக்கும். எனவே நாம் இப்பொழுது இங்கே இந்த விவாதத்தில் பேசுகின்றதெல்லாம் இன்றைய சூழ்நிலையிலே நமக்கு தோன்றுவதைத்தான் பேசுகிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறோம். நமக்கு தோன்றுவது அப்படிங்கறதை தாண்டி தலைவர்கள் களத்துல என்ன பேசுறாங்களோ அதன் அடிப்படையிலும் ஆனாலும் ஒரு நாள் என்பது மிகப்பெரிய இடைவெளி என்று தலைவர்கள் பேசுற பேச்சு வந்து காலத்துக்கும் நிற்கும் இல்லையா? அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய முதல் எதிரி என்று கருதினால், பாஜக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முதல் எதிரி என்று அறிவித்து விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கருதுவது உண்மையானால், அல்லது வேறு சில கூட்டணி கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய இந்த தேர்தலினுடைய இலக்காக வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஒன்று சேர்வதற்கு ஏதேனும் இடையூறு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருக்கும், ஒரு தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். அந்த தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் ஒன்றுபட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இம்முறை ஆட்சிக்கு வருவது நமக்கு ஐயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிடிவாதமாக நாங்கள் தனியாகத்தான் நிற்போம், எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று சொன்னால், கடந்த தேர்தலிலே அவர்களோடு கூட்டணிக்கு வந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அளவிலே அவர்களுடைய கூட்டணி என்பது ஒரு சிறிய பகுதியாக மட்டுமே தான் இருக்க முடியும். எளிதிலே திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளை பிரிக்க முடியாத அளவிலே அவர்கள் வெல்லக்கூடிய 7வது முறையும். கடந்த கால கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவோட இருந்திருக்குல்ல. கடந்த முறை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதிப்பு இருக்கும். ஆனாலும் கூட அந்த பாதிப்பு என்பது இயல்பானது. அது இருந்ததை இழப்பதற்கான பாதிப்பு அல்ல. பாரதிய ஜனதா கட்சி இழப்பதற்கென்று என்ன இருக்கிறது? ஒவ்வொன்றும் சேர்த்து கொண்டுதான் வருகிறது. அதைத்தானே ராஜகம்பீரம் அப்பா சொல்றாரு, இங்க அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. உண்மைதானே? அவர் சொன்னார், நான் கோவப்பட முடியுமா? இங்கே வந்து நாம் சின்னமாக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வளர்ந்து வருவதாக கருதுகிறார்கள். வளர்ந்து வருகிறது என்பது வாக்கு எண்ணிக்கைகள் நமக்கு நிரூபிக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் இழப்பதற்கென்று பெரிதும் ஒன்றும் இங்கே கிடையாது. இன்னும் ஈட்டுவதற்காகத்தான் அதிகம் இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகத்தான் இருக்கின்றன. சரி, ஆனா தமிழ்நாட்டில் அதிமுக இங்க பெரிய கட்சியோ பிரதான கட்சியோ இல்ல எதிர்கட்சியா இல்ல, நாங்க தான் பிரதான கட்சி, இங்க போட்டி டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி தான் களம் அப்படிங்கிற மாதிரி முன்னிறுத்தும் போது அப்ப அது சரியா இருக்குமா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்துக்கு வெளியே, சட்டமன்றத்துக்கு உள்ளாக நீங்கள் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரி, தமிழகத்தை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவைகள் தான் பெரிய கட்சிகளாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால்,